விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே இனிமேல் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்ன கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? நான் என்றைக்குமா நல்லா இருந்திருக்கேன், எப்பயும் என் வாழ்க்கை நாசமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மாறப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து உடனே பார்த்துக்கங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி தொடங்கிருச்சுங்க. இந்த மாதம் தொடங்குதுங்க. இந்த மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத நாட்கள் எல்லாமே வரப்போகுது. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை நான் சொல்கிறேங்க. யாருமே கொடுக்காத பலன் என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கும் காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு ராஜபோகத்தை கொடுக்க போகிறாரு? இப்போ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, பொதுவாகவே விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. இவங்களோட திறமையை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. நல்ல அறிவாற்றலோடு இருப்பீங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கவே மாட்டாங்க. செம்மையான குணம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, டேலண்டான குணம் எல்லாமே பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்னால் ஜெயிக்க முடியும்ப்பா, என்னை யாருமே எதிர்த்து நிற்க முடியாது, எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. ஆனால் ஒருத்தரை பார்த்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குணம். ஆனால் பழகி பாருங்க, ஒரு அன்பான குணம், தன்மையான குணம் உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், திறமையுள்ள நபர்கள் எல்லாமே பாருங்கள் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. கஷ்டமான வேலையும் இஷ்டமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிகம் தாங்க. 1000 போட்டி போராட்ட தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசியும் விருச்சிக ராசி தாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பயிற்சிங்க. இது எப்படி? கண்டிப்பாக விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பயிற்சி தாங்க இந்த கிரக பயிற்சி. எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமாக நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் எது வந்தாலும் சரி, எதிரி இல்லாத ஆள் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே இப்போ தும்சம் பண்ணக்கூடிய நேரம் விருச்சிகத்துக்கு வருதுங்க. ஏன்னா 5ஆம் பாவத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வக்ரனை பின்னோக்கினா நடந்து வர மாட்டான், ஸ்லோவாக போகிறான், அவ்வளோதான். இப்போ எல்லாமே இப்போ பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு டைமிங். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடந்துச்சு. கேட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே நீங்கள் வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும், தோல்விக்கு வேலையே இல்லை. கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்கவே முடியாதுங்க. கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி ஜெயிக்கணும், இதை
மட்டும் யோசிங்க. உங்களை யோசிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஓடும் பாருங்கள், அதை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் அறிவை மட்டும் வெளியில் கொண்டு வாங்க, உங்களை யாராலையும் ரசிக்க முடியாதுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாமே எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கைக்கு வாங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க. இப்போ கொடுப்பார் பாருங்க யோகத்தை. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் இன்கமில் பயங்கரமான தடையை கொடுத்துட்டாரு தெரியுங்களா. கடன் வந்துச்சா கேட்டு பாருங்கள், பகை வந்துச்சா கேட்டு பாருங்கள், இல்லை இடத்துல பிரச்சனை வந்துச்சா, காசு பணம் ஓட்டத்தில் போய் மாட்டிக்கிச்சா கேட்டு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பிரேக்கை வந்து கொடுத்துட்டாரு. எப்போ இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, வருமான ரீதியில் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா விருச்சிகம் ராசி மட்டும்தாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சகோதர சகோதரி பிரச்சனை, மன வருத்தம், வீட்டு இடத்துல பிரச்சனை, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, கண்டிப்பாக இது எல்லாமே இருந்திருக்குங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, எத்தனை பேருக்கு கடன் வந்துச்சு, எத்தனை பேருக்கு வேலையில் பிரச்சனை வந்துச்சு, எத்தனை வேலை மாறுனீங்க கேட்டு பாருங்க. லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து வேலை உத்தியோகம் பறிப்போச்சுன்னு எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் மாறினீங்க. கண்டிப்பாக வேலை உத்தியோகம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நிறைய தடைகளை பார்த்தது நீங்கள் தான். எல்லாமே பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கீங்க. கணவனை ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் இது எல்லாமே தாமதமாக இருந்திருக்கும். எல்லாமே கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். நிம்மதி இருக்காதா, எனக்கு ஏதாவது நிம்மதி வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. குழப்பத்துக்கு போனதும் நீங்கள் மட்டும்தான். இனிமே எது வந்தாலும் சரி, என்னால் ஜெயிக்கணுங்கிற தைரியம் மட்டும் நீங்கள் விற்றாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுது. என்ன காரணம் தெரியுங்களா? நல்லா பாருங்கள். குரு பகவான் சுயசாரம் வாங்க போகிறாரு 1. அடுத்தது சனி பகவான் குருசாரத்தில் போக போகிறாரு 2. இந்த 2 கிரகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி 5ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கே எல்லாமே நல்லது தாங்க நடக்குங்க. ஜாதகத்தில் மட்டும் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் தான் கிங். எப்போ தெரியுமா? இந்த சனி பெயர்ச்சினால் எந்த ஒரு விஷயத்துலேயும் வெற்றியை மட்டும்தான் கொடுப்பாருங்க. தோல்விக்கு இடமே இல்லை. வெற்றியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்க போகிறாரு. இப்போ எத்தனை பேருக்கு வேலை மட்டும் கிடைக்கும்னு பாருங்களேன். ஏன் வேலை கிடைக்கும்? என்ன காரணம்? செவ்வாய் நீசத்திலிருந்து எப்போவே வந்துட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சே தீருங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை, உங்களுக்கு அனுகூலமான வேலை. 2வது விஷயம், ஏன் உத்தியோகஸ்தானத்தில் அதிபதி யார்? உங்களுக்கு செவ்வாய் பகவான் தானே. எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசியை வந்து தொற்றுப்பார். கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போவீங்க. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வையை பார்த்து 2ஆம் இடத்தை வருமான ஸ்தானத்தை அவர் 10ஆம் பார்வையை சிறப்பு பார்வையாக கொடுக்கும்போது யார் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரோ வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் தகுதியை வந்து கொடுத்துருவாருங்க. ஏன்னா இது எல்லாமே பக்காவாக குருவுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல படுது. சனி பகவானினுடைய பார்வை 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை வருமானத்தை அதிகப்படுத்துது. இப்போ வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் திடீர்னு வரும். நல்லா வேலை பார்த்துக்கணும். டக்குன்னு சுலபமாக வராது. திடீர்னு வேலை கிடச்சிருங்க. எப்படி விருச்சிக ராசி எல்லாமே திடீர் வாழ்க்கையை என்னடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மாறப்போகுது. வெளிநாடு போகிற வாய்ப்பு, வெளியூர் போகிற வாய்ப்பு இது எல்லாமே அமையுங்க. இப்போ மூளையை போட்டு கசக்கி பாருங்கள். எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? கண்டிப்பாக யாருக்கு சூரியன் இருக்காரோ, யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஜாதகம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரசியலில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அரசியலில் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது. ஆனால் அந்த எல்லா வழக்குக்குமே இப்போ முடிவு கட்டியிருப்பாருங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலுமே, சொத்து பிரச்சனையாக இருந்தாலுமே, வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஏன்னா
இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அப்படி இருக்குங்க. எல்லாத்தையுமே சரி பண்ண சொல்கிறாரு. நீங்கள் எந்த இடத்த தொட்டாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படவே வேண்டாங்க. நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க. எல்லா விதங்கள்லேயுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்றுனா எல்லார்கிட்டையுமே மனசில் இருக்கிறத பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஒருத்தவங்களுக்கு இல்லைங்கிற நிலை எப்பவுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் கடவுள்கிட்ட அப்படின்னு வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிற விருச்சிகம் ஒரு நாளும் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசாக கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தானே, சாப்பிட்டு போகிறாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயமே இப்படி தான். சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாருமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட ஒரு துளி துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு தான் கதறி கதறி அழுகிறது, கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வாய்மூடி அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. 100% உண்மையான பதிவுங்க. நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க. கடவுள்கிட்ட வேண்டுனாலும் மழை மாறி பெய்யணும், இந்த மாதிரி உலகம் செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா விருச்சிக ராசியோட குணம் இப்படி தாங்க. பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க, இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான், சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி வக்ரமாகிறாருங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாகிறாரு. எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தொடங்குனீங்கனாலும் கண்டிப்பாக அது வெற்றி தாங்க கிடைக்கும். ஒரு சில காரணங்களால் அண்மை காலமாக அடைச்ச என்னடா வாழ்க்கை இது இப்படின்னு ஒரு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போ கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத்துக்களை இழந்து குடும்பத்தில் சோகம் சூழ்ந்திருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடன் சுமை குறையும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது, முதலீடுகளில் லாபம் பார்க்க போகிறீங்க. இதன் காரணமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமாக இருக்க போகுது. தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க.
தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் சரியான வரணி அமையலை, புரோக்கர்களுக்கு மட்டும் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம், கை கூடி வர மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா அப்படியே கை நழுவி போகுது. இப்படி இருக்கவங்களுடைய நிலையில் திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுதுங்க. காதல் உறவெல்லாம் வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நாய் மாதிரி கத்தினாலும் 4 பேர் வரலையேன்னு இவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்கே இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. இப்படி விருச்சிக ராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க, அழுதும் இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நல்லா இருக்க போகிறீங்க. நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, சொத்துக்கள் பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக போகுதுங்க. பிரகாசமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி அடைய போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு உயருது, மரியாதை உயருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற போகிறீங்க. இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான நேரம்ங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. மருத்துவ செலவுகள் குறையுது. உறவுக்காரர்கள் மத்தியில் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குதுங்க. அவங்களோட ஆதரவின் காரணமாக சில காரியங்களை சாதிக்க போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில் முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பாக வேலையில் இருக்கவங்க, வேலை பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாமே நல்லபடியான காலகட்டம். சுற்றி இருக்கவங்களும் சரி நல்லது செய்வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன பிரச்சனை எப்போ வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, வீடு வர வரைக்கும் ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க, பயத்தோடவே இருந்தீங்க. இனி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க அதாவது நீங்கள் பிரச்சனை நின்னா கூட சரி, யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படியே இந்த வாழ்க்கை நிலை மாறுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிற்குதுங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெரியவங்களோட பாதிப்பு உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்க போகுதுங்க. எல்லா விதங்கள்லேயும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சிக ராசி எப்போவுமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்குரிய தெய்வம்னா முருகப்பெருமான் தாங்க. கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தன் கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க சாஷ்டாங்கமாக முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதையுமே தாங்கும் இதயம் படைச்சவங்க. கடவுளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார், என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாமே உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதங்க. அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க. ஆமாப்பா அப்படி தான் இப்படி தான், கடைசியில் நீங்கள் சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயே திருப்பி விட்டுருவாங்க. விருச்சிகம் பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறது, வாயை கொடுத்து புண்ணாக்கி இருப்பீங்க, வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க. ஸோ அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது சிறப்பான விஷயங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் பிள்ளைகளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்குவாங்க. அவங்களோட உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்திலையும் சரி மகிழ்ச்சி உண்டாக போகுது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது. பெற்றோர்களோட சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்க போகுதுங்க. பற்றாக்குறை வந்துட்டு இனி இருக்காது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ தானோன்னு அரைகுறையாக படிச்சுட்டு மனசில் பதியாமல் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய எதிர்காலம் உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால எந்த ஒரு